வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் இலக்கணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 25 மார்க்குக்கு இலக்கணம் மட்டுமே வரும். ஸோ பேசிக்காக இலக்கணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த இலக்கணத்தை கற்றுக்க முடியும். ஓகேவா? அதனால் இலக்கணம் பேசிக்காக முதல்ல அடிப்படையான விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல எழுத்து என்ற என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். எழுத்து அப்படின்னா ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கு அடிப்படை அழகு தான் எழுத்து அப்படிங்கிறது ஆகும். ஸோ தமிழ் எழுத்துக்கள் மொத்தமாக 247 எழுத்துக்கள் உள்ளது. ஸோ அதில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் 2 சேர்த்து 216 இருக்குது. ஆயுத எழுத்து 1 இருக்குது. மொத்தமாக 247 எழுத்துக்கள் உள்ளது. ஸோ எழுத்து என்பது ஒலி குறியீடு ஆகும். எழுத்தை அறிதல் தமிழ் அறிவின் முதல் படி. ஓகேவா? உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் மொத்தமாக 4 வகை இருக்குது. ஸோ எழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள் 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ அதெல்லாம் உயிரெழுத்துக்களில் வந்துடும். மெய் எழுத்துக்களில் இக்கு, இங்கு, இச் அதெல்லாம் மெய் எழுத்துக்கள் வந்துடும். உயிர்மெய் எழுத்துக்களில் கா, கி, கு எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துடும். ஆயுத எழுத்து அக் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? மொத்தமாக சேர்த்து 247 எழுத்துக்கள் வந்துடும். ஸோ மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஸோ மொத்தமாக 247 எழுத்துக்கள். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது உயிரெழுத்துக்கள் 2 வகையாக பிரிக்கலாம். உயிரெழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறில் நெடில் அப்படின்னு பிரிக்கலாம். குறில் எழுத்துலாம் ஆ, இ, உ, ஏ, ஓ. சவுண்டு கம்மியாக சொல்கிறது. அது அப்படி சொல்லணும்னா ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் அதெல்லாமே நெடில் எழுத்துக்களில் வந்துடும். அதெல்லாம் 2 மாத்திரை அளவில் சொல்லக்கூடிய எழுத்துக்கள். ஓகேவா? ஒரு மாத்திரை அளவு அப்படின்னா 1 செகண்ட். ஒரு சொடக்கு போடுற டைம் தான் ஒரு மாத்திரை. 2 மாத்திரைனா 2 செகண்டு. 2 சொடக்கு போடக்கூடிய அளவு 2 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படின்னா அக், அது நமக்கு தெரியும். ஆயுத எழுத்து ஒரு தனி ஒலி. ஓகேவா? அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எஃகு அந்த மாதிரி வார்த்தைகளில் அந்த வார்த்தை வரும். அதுமாரி வடமொழி சொற்கள் யூஸ் பண்ணும் போது அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எழுத்தை. ஓகேவா? அது அதிகமாக வராது. அடுத்தது தமிழ் இலக்கணத்தில் மெய்யெழுத்துக்களில் பார்க்க போகிறோம். ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் விவரம் பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கலாம். வல்லினம் 6 எழுத்துக்கள், மெல்லினம் 6 எழுத்துக்கள், இடையினம் 6 எழுத்துக்கள். வல்லினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக், இச், இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கசட தபர அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வல்லினம். ஓகேவா? அதேமாரி மெல்லினம் என்னென்ன இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, எண்ணு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஞனன, நமன அப்படிங்கிறது மெல்லினம். அடுத்தது இடையினம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இடையினம் என்னென்ன இ, இர், இல், இவ், இல், இல். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எரள வளலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் மெய்யெழுத்துக்களில் 3 பிரித்து 3த்துக்கான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அதேமாரி உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்றது. இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா, அதான் உயிர்மெய் எழுத்து. இது மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா. இது எல்லாமே உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களில் வந்துடும். இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.